இந்த சிந்தாமணி கல்ல வந்து நம்ம வந்து சும்மா கையில வச்சுட்டு நம்ம ப்ரேயர் பண்ணாலும், மெடிடேஷன் பண்ணாலும் நம்மளுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். மனம் மனம் வந்து ஒரு கிளியரா இருந்தாலே நம்ம எதை நோக்கி போறோம்? எதுக்காக படிக்கிறோம்? இன்டென்ஷன்ஸ் வைங்க. நம்ம நெறைய வாட்டி சொல்லியிருக்கோம். உங்களுக்கு இதுதான் வேணும்னு உங்க இன்டென்ஷன வச்சு நீங்க வந்து ப்ரேயர் பண்ணுங்க அப்படின்னு. இன்டென்ஷன்னா உங்களுடைய எண்ணத்தை வச்சு. அப்போ எண்ணத்தை ஒருநிலைப்படுத்துறதுக்கும், நம்மளுக்கு என்ன தேவையோ அதற்கு நம்ம கவனத்தை செலுத்துறதுக்கும் ப்ரேயர் டைம்ல, மெடிடேஷன் டைம்ல இது ரொம்ப அளவுக்கு உதவும். அதே மாதிரி நமக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு லைஃப்ல, படபடன்னு இருக்கு அப்படின்னாலும், இது ஒரு பெரிய ஆங்சைட்டி ரிமூவர். பணம் பணம் சம்பாதிக்கிற விதத்துல அபண்டன்ஸ் சொல்லக்கூடிய நெறைய பணம் வந்து கொட்டுறதுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். வெல்த், அபண்டன்ஸ், ப்ராஸ்பெரிட்டி அந்த மாரி 3 விஷயங்களும் நம்மளுக்கு இதுல கிடைக்கும். நம்ம இன்னைக்கு பார்த்தது பிருஹத் பாகவதம்ருதால சிந்தாமணி கல்லோட பக்தியை ஒப்பிடுற அளவுக்கு சிந்தாமணி கல் அவ்வளோ உயர்ந்ததா இருக்கு இல்லையா?